பேசாம பொண்ணாவே பிறந்திருக்கலாம். பொண்ணா பிறந்துட்டு Instagramல ரீல்ஸ் போட்டு இல்லன்னா சப்ஸ்கிரைப் பேஸ்லயே வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நெறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா கனவோட வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. பொண்ணா பிறந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, Instagram அண்ட் Twitterலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 45க்கு இவ்வளவுதான் காட்ட முடியும். ரூ. 45க்கு இவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 45 வச்சே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் இதுல இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளாவே ரொம்ப நாளாவே இது நடந்துட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல அந்த சப்ஸ்கிரைப் பேஸ்ல இருக்கும். அதுல வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டோரியோ இல்லைன்னா கண்டென்ட்டோ ஏதோ ஒண்ணு அதுல ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கிறாங்க. மேபி அது 349 இருக்கலாம். அதை கால்குலேட் பண்ணா 16 லட்ச ரூபா வருது, 30 லட்ச ரூபா வருது, 50 லட்ச ரூபா வருது. ஏன் 1 கோடி கூட அதுல நம்ம இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த சப்ஸ்கிரைப் பேஸ்ல வந்து 1 மந்த்துக்கு இவ்வளவு ஏர்ன் பண்றாங்க. ஆனா நம்மளால ஒரு மாசத்துக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு மேல சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய ஆக்டர்ஸ் வராங்க, சீரியல் ஆக்டர்ஸ் உள்ள வராங்க இதுக்குள்ள. நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா கிரண் அவங்கள வந்து அதிகமா பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்மளோட ஓல்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி திரும்ப இதுக்குள்ள இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய பேர் இந்த இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பலூனாக்கெல்லாம் அதுலதான் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாங்க. இப்படி இங்க அதிக பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஈஸியா ஏர்ன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேருக்கு ஒரு பொறாமை இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், என்னனாலும் இருக்கலாம். பட் இது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இது வந்து எப்படின்னா ஒரு மாடல் ஒரு எடுத்துக்கலாம். இது வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. டெக்னாலஜி வளர வளர நம்ம எதுல எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே. அங்க இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவங்க அதுல ஒரு ஃபியூச்சர் அதான் சொல்லலாம். ஓகே. அவங்க அதுல ஒரு குடுத்துருக்காங்க. நீங்க ஏர்ன் பண்றதுக்கு இது ஓகே. நீங்க வந்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. பட் அவங்க எது குடுத்துருக்காங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பேசிக்ல நீங்க வந்து தனியா ஒரு கண்டென்ட் போட்டு அதை மட்டும் தனியா ஒரு ஏர்ன் பண்ணிக்கலாம் பட் ஏர்ன் பண்ணிக்கலாம் மாதிரி தான் அவங்க கொடுத்துப்பாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுவே ஒரு ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா அரைக்குறை ஆடையா போட்டு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க நிறைய பேர் பண்ண மாதிரி தெரியுது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ் வாணின்னு சொல்லிட்டு தமிழ் வாணி ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது நான் ஒரு ஆக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஆபீஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த ஆபீஸ் வெப் சீரிஸ்ல வந்து நடிச்சிருந்தாங்க. நடிக்கும் போது நான்லாம் என்ன நினைச்சிருந்தேன்னா இவங்க வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாத்தீங்களா இவங்க இதுல நடிச்சிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு இது வேலை கிடையாது. இதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பார்த்துட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா எல்லாம் கூட்டு போயிருந்தாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இது அவங்களோட ஃபேனா தானே இருக்க போய் தானே ஒருத்தன் கூட்டு போயிருக்க முடியும். அவன் எதை பார்த்துட்டு அவன் ஃபேன் ஆகி அவங்க கூட்டு போனாங்க. எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் சாதிச்சவங்க இருக்கிறாங்க. ஏன் தியாகிகளே இன்னும் நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க. அவங்களாம் கூட்டு வச்சு நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பழைய சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இருப்பாங்க. அவங்கள கூட்டு வந்துட்டு நாங்க என்ன பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கூட்டு வந்து நம்மளை வந்து அது இது பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஏதாவது நம்மளோட கலெக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஏதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாராவது இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் சாதிச்சவங்க இருப்பாங்க, மெயினா பார்த்தீங்கன்னா சாதிச்சவங்க இருப்பாங்க, இல்லைன்னா சயின்டிஸ்ட் இருப்பாங்க, எங்க ஸ்கூல்ல இருந்து மிகப்பெரிய இடத்துக்கு போனவங்க இருப்பாங்க. அவங்கள கூட்டு வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. பட் இப்ப இருக்கிற ரீசன்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அதிகமா சப்ஸ்கிரைப் பேசிக்லயும் அதிகமா இப்ப யார் ட்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்கள கூட்டு வந்து நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா உள்ள கூட்டு வரீங்க. அவன் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவான், ஓகே நம்மளும் இதே மாதிரி வீடியோ போட்டு நம்ம இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆவான். அவன் நல்லபடியா போட்டா பரவாயில்ல. பட் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டார்டிங்லயே அதாவது காலேஜோ ஸ்கூலோ படிக்கும் போது நம்ம இப்படி போய்க்கலாம் அப்படின்ட்டு. இதுல இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்க பேரை கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கலாம், பிரியங்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களை வந்து நீங்க முன்னாடி ஒரு டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது அவங்க ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களோட டியூட்டி வேற மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அப்போ இந்த ஜென்ரேஷன் எங்க கொண்டு போகுது, இந்த சப்ஸ்கிரைப் பேஸ்ல பழகுறது எங்க இருக்கு, அப்ப காசு சம்பாதிக்க என்னனாலும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கொடுத்துருங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இது கரெக்டா, நீங்க வந்து இதுல உள்ள பே பண்ணி பாக்குற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உட்காந்துட்டு நீங்க அதையும் உட்காந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிங்க. நீங்க அதுல ஒரு 300 400 நீங்க கெட்டி பாரு 300 தானே சொல்லிட்டு ஈஸியா ஒரு ஆள் வந்து கெட்டிட்டு போறது வந்து ஈஸியா தான் இருக்கும். பட் அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். பட் நீங்க அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெக்னாலஜி வளர வளர நாங்களும் வந்து எங்களோட இதை வந்து நாங்களும் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓப்பனா சொல்ல முடியாது. பட் புரிஞ்சுக்கிங்க.
ஏன்னா நீங்க நிறைய இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம ஈஸியா எதுனாலும் வெளியே சொல்லிட முடியாது. பட் அதை வந்து நிறுத்தி நிதானமா தான் நம்ம சொல்ல முடியும். இவங்க வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. நம்ம அந்த குடும்பங்களை சீரழிக்கும் அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த பவி பைலட்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஏதோ இது நாங்க யோக்கியமா பண்ற மாதிரி உட்காந்து பேசுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்னு வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைப்காகவும் அவங்க அந்த சம்பாதிக்கிறதுக்காக மெயினா கண்டென்ட் போட்டுட்டு இல்ல எங்களை வந்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி போட்டோஸ் வந்து வேறவங்க ஒருத்தவங்க பண்றாங்க அப்படி வேற ஒருத்தவங்க பண்ணல நீங்களே போட்டுக்கிறீங்க. பட் அவன் இன்னும் டீப்பா பண்ணி போடுறான்னா அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அவன் அது ஒரு கேவலமான ஜென்மம்னு வச்சுக்கலாம். பட் நீங்களே கேவலமா தானே போட்டுட்டு இருக்கிறீங்க. வேற எதுக்கு அது அர்த்தம் போடுறது உங்க போடுற நீங்க போடுறது அப்படிதான் இருக்குது. அதனால திருத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். பட் நம்ம அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பேஸ்ல இந்த மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படின்ட்டு. எப்படி ஸ்கேம் ஆகும் எனக்கு புரியல. நீங்க உள்ள அமௌண்ட் அவங்க ஒருத்தவங்க போடுறாங்க இவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் எனக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதுக்கு போடுறாங்க அப்படின்னா நீ இந்த உள்ள பே பண்ணி நீ ஜிபேல இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பே பண்ணிக்கிறீங்க. பே பண்றவங்க எப்படி அவங்க ஸ்கேம் பண்ண முடியும்? உங்களை ஆசை வார்த்தை கூறியோ இல்லைன்னா எனக்கு என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும்தான் அது ஸ்கேம். நீ உள்ள போய் காசை போட்டு அது எப்படா ஸ்கேம் ஆகும்? நீ பார்க்கணும் தானே ஸ்கேம் உள்ள பேமெண்ட் போடுற அப்படின்னு எப்படி ஸ்கேம் ஆகும்னு கேட்குறேன். பட் இங்க ஒவ்வொருத்தவங்களும் மோட்டிவேட் பண்ண ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இங்க நிறைய நல்ல கண்டென்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அவங்கள நீங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இங்க ஒருத்தங்க சப்ஸ்கிரைப்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இதுலயே வந்து அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நம்மளும் இப்படி ஒரு வேலை போலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கெடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. பட் அதை நீங்க தான் திருத்திக்கணுமே தவிர நாங்க இப்படி வீடியோ போடுறாலும் ஒன்றும் திருத்திக்க முடியாது. நான் இப்படி வீடியோ பேசினால ஸ்கேம் ஆயிராது. பட் இன்னொரு ஸ்கேம் இருக்குது. யூடியூப்ல ஒரு ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்குது. அதை நம்ம பேசலாம். லேட்டரா நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேசலாம். பட் இது ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து ரொம்ப நிறைய வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்டா அள்ளி தட்டிட்டு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு. இது ஸ்கேமே ஆக முடியாது. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு பண்ணல அப்படின்னா மட்டும்தான் அது ஸ்கேம். பட் இது வந்து நீங்க உள்ள போய் பே பண்ணிட்டு அவங்க போட்டோஸ் போடல நான் வந்து 45 ரூபா கட்டினேன் ஆனா எனக்கு வந்து இவ்வளவுதாங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஸ்கேம் எப்படி ஆகும்? அவங்க ஏதாவது அப்படிதான் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்ல வேற என்ன. அதனால இங்க ஒரு சில பேர் தன்னோட நன்மதிப்பை அவங்களே கெடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. ரெண்டாவது இன்னொருத்தவங்களுக்கு மோட்டிவேட் ஏன்னா இங்க ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது ஜென்ஸ் அண்ட் லேடி யாரால இருக்கலாம் பசங்களா இருக்கலாம் பொண்ணுங்களா இருக்கலாம். எங்க அவங்க சப்ஸ்கிரைப் பேஸ்ல இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்ப நம்மளும் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்மளும் இந்த மாதிரி கண்டென்ட் போடலாமோன்னு சொல்லிட்டு இறங்கிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நல்லா போட்டுட்டு இருக்கிறவங்கள கெடுத்து விட்டுறாதீங்கன்னு நான் சொல்றேன். எல்லாரையும் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நம்ம தான் இங்க தெரிஞ்சு புரிஞ்சு இருந்துக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க. நல்ல கண்டென்ட் போடுறவங்கள சொல்றேன். வேணும்னே விருப்பப்பட்டு போடுறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி விருப்பப்பட்டு நீங்க உள்ள போனவங்க நீங்க ஸ்கேம் ஆகிட முடியாது. அது வந்து ஒரு விதத்துல நீங்க வந்து வேணும்னே நீங்க உள்ள போய் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஸ்கேம்னு ஆயிடாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி போட மாட்டாங்க. நீங்க தான் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால தெரிஞ்சுக்கங்க.